கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு சிலரோடு கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ எதிராய் எழும்பின மனிதர்களாய் இருக்கலாம், சத்துருடைய போராட்டங்களாய் இருக்கலாம், சத்துருடைய திட்டங்களாய் இருக்கலாம். அத்தனை ஆலோசனைகளையும் தேவன் கவிழ்த்து போடுகிறவராய் இருக்கிறாராம். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் அவர் முகத்தை மாத்திரம் பார்த்தா போதும், யுத்தம் அவருடையது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ நீதிமான் அவருக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்றது போல, இன்றைக்கு நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வரும்போது, இன்னைக்கு நீங்க நிறைய நேரங்கள்ல யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் இதுதான். எனக்கு எதிராக இவ்வளோ திட்டங்கள் தீட்டப்படுகிறது, நான் ஒன்றுமே செய்யலையே, நான் நல்லது தானே செய்கிறேன், நான் தேவனை உண்மையா தேடத்தானே செய்கிறேன். அப்படித்தான் தானியேலும் உண்மையாய் தேவனை தேடத்தான் செய்தார். அவருக்கும் எதிரான சூழ்ச்சிகள் வரத்தான் செய்தது. ஆனால் முடிவில் தானியேலுக்குத்தான் வெற்றி கிடைத்ததை தவிர எதிராய் திட்டம் தீட்டின எந்த ஆலோசனைக்காரரும் அங்கே இல்லவே இல்லாதபடி தேவன் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இது பழைய உடன்படிக்கையின் கீழே பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே எதிரி சத்துருவானவன் தான். ஒருவேளை மனிதர்கள் எதிராய் செயல்பட்டால் கூட அவர்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிறது அந்த சத்துருவானவன் தான். இன்றைக்கு அந்த சத்துருவானவன் அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாய் கொடுக்கிற அத்தனை ஆலோசனைகளையும் அவர் அபத்தமாக்கி போடுகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். நீதிமொழிகள் 21:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அது வார்த்தை டிபிடி வெர்ஷன்ல மிகவும் அருமையா இருக்குது. ஆல் யுவர் பிரில்லியன்ட் விஸ்டம் அண்ட் கிளவர் இன்சைட் வில் பி ஆஃப் நோ ஹெல்ப் அட் ஆல் இஃப் த லார்ட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. அப்போ ஒருவன் கர்த்தருக்கு விரோதமா சிந்தித்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுறானா, தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறான். அவனுடைய ஆலோசனை ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நம்ம வேதத்துல அதே மாதிரி எத்தனை ஆலோசனைகளையோ தேவன் அபத்தமாக்கி போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:5 அதை தான் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். இந்த சூதான ஆலோசனைகள் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கிறதில்லை. 2 சாமுவேல் 15:31 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தாவீதுக்கு விரோதமாய் அவன் குமாரன் அப்சலோம் எழும்பின பொழுது அங்கே அவனோடு கூட சேர்ந்து கொண்ட அகித்தோப்பேல் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காரன் அவன் கூட சேர்ந்ததை தாவீதுக்கு சொல்றாங்க. அப்ப தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அப்போ தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுத்து தகப்பனுக்கு நேராய் திருப்பின அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை தேவன் அந்த 2 சாமுவேல் 17:14 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கீயனாகி ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ அங்க அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே தாவீது ஜெபித்த ஜெபத்தின்படி திரியாவரக்காரருடைய ஆலோசனைகள் கவிழ்க்கப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஐயோ இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களே, இப்படியெல்லாம் திட்டம் தீட்டுறாங்களே, என் வேலையில என்னுடைய குடும்பத்துல நான் நல்லது நினைக்கிறேன், நல்லது செய்கிறேன், ஆனால் எப்பவுமே எனக்கு எதிரான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்க ஆண்டவரை துதிங்க. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவருடைய ஆலோசனை சத்தியமும் உறுதியுமானவைகள். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்க அவரை பாருங்க. எந்த ஆலோசனைகளா இருந்தாலும் உங்களுக்கு எதிரான அத்தனை ஆலோசனைகளும் அது முறியடிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏசாயா 25:1 சொல்லுகிறது, அவருடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகளா. 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவருடைய ஆலோசனைக்கு விரோதமா
எந்த மனிதனும் நிற்க முடியாது. அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ராஜாதி ராஜாவாகிய தேவன். ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுகிற தேவன். தன் பிள்ளைகளுக்காக செயல்படுகிற தேவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அத்தனை ஆலோசனைகளும், உங்களுக்கு எதிரான அத்தனை ஆலோசனைகளும் அது கவிழ்க்கப்பட்டு போகிறதை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, சத்ருவானவன் எங்களுக்கு எதிராய் இழைக்கிற அத்தனை ஆலோசனைகளையும் நீர் கவிழ்த்து போடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறவர். யாரெல்லாம் தந்திரமா சத்துருவானவன் எதெல்லாம் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்கள்ல விதைத்து வைத்திருக்கிறானோ அவனை நீர் பிடிக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஞானத்துல நீர் பிடிக்கிறீரப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கருடைய சூதான ஆலோசனைகளை நீர் கவிழ்த்து போடுகிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அத்தனை ஆலோசனைகளுக்கும் நீர்தான் ஆண்டவரே அப்பா. உம்மை போல ஆலோசனை கர்த்தர் ஒருவரும் இல்லை. உம்முடைய ஆலோசனைக்கு எதிராய் யாரும் நிற்க முடியாது. அதற்கு எதிரான ஞானமும் இல்ல, புத்தியும் இல்ல அப்படிங்கிறத இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் இருக்கிற அத்தனை ஆலோசனைகளையும் நீர் ஆண்டவரை கவிழ்த்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.